வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து நம்ம டிஃபன் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். பீட்ரூட் ரைஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இன்னைக்கு நான் வந்து வெங்காயம் பூண்டு சேர்த்து தான் பண்ண போறேன். நீங்க வந்து வெங்காயம் வேண்டாம்னா வெங்காயம் அவாய்ட் பண்ணிக்கலாம், பூண்டு வேண்டாம்னாலும் பூண்டும் அவாய்ட் பண்ணிக்கலாம். ரெண்டும் இல்லாம பண்ணாலும் நல்லா இருக்கும், ரெண்டும் சேர்த்து பண்ணாலும் நல்லா இருக்கும். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு டேஸ்ட். வெங்காயம் போட்டு பண்ணும்போது அதுக்கு வேற டேஸ்ட் வரும், வெங்காயம் பூண்டு இல்லாதப்ப அதுக்கு வேற டேஸ்ட் வரும். நேற்று கூட ஒருத்தர் கேட்டிருந்தீங்க, பாயசத்துலலாம் இன்னும் வெங்காயம் சேர்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பாயசத்துல வெங்காயம் சேர்த்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு சூப்பரா வந்ததுன்னா அந்த ரெசிபி எங்களுக்கும் கொடுங்க, நாங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறோம். வெங்காயம் பாயசத்துல சேர்த்து எப்படி பண்ணலாங்கிறத நீங்க ட்ரை பண்ணிட்டு எங்களுக்கு சொல்லுங்க, நாங்களும் பண்ணி பார்க்குறோம். வெங்காயத்துல எவ்வளோ குணநலன்கள் இருக்குன்னு நான் சொல்லவே வேண்டாம், உங்க எல்லாருக்குமே தெரியும். பூண்டுலயும் அதே மாதிரி எவ்வளவு குணநலன் இருக்குன்றது நான் சொல்ல வேண்டாம், உங்க எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு விஷயமும் நம்ம சாப்பிட்ற ஐட்டம் தான். வெங்காயம் பூண்டு எல்லாமே நமக்கு சாப்பிட்ற ஐட்டம் தான். நமக்கு பிடிச்சிருந்தா சேர்த்துக்கலாம், அப்படி இல்லையா அதை தூக்கி ஓரமா வச்சுட்டு மிச்ச ஐட்டம் தான் சேர்த்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே நல்லா வரும். வெங்காயம் பூண்டு சேர்க்காமவே சமைக்க தெரியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. நீங்க வந்து வீடியோஸை ஃபுல்லா பாருங்க. நீங்க முன்னாடி இருக்கிற வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வீடியோல நான் வந்து வெங்காயம் பூண்டு எதுவுமே சேர்க்காம பண்ணிருக்கேன். அப்பெல்லாம் சாம்பார்லயே வெங்காயம் சேர்க்காம நிறைய பண்ணிருக்கேன், நிறைய விதமான சாம்பார் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். அப்பெல்லாம் வெங்காயம் சேர்க்கலையா வெங்காயம் சேர்க்கலான்னு கேக்குறீங்க, இப்ப வெங்காயம் சேர்த்து பண்ணா வெங்காயம் சேர்த்துட்டேங்கிறீங்க. கூடிய மட்டும் வெங்காயம் பூண்டு நான் சேர்க்கறதுல நீங்க அவாய்ட் பண்ணிட்டு, உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்க அவாய்ட் பண்ணிட்டு நீங்க சேர்த்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி பரவாயில்ல. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், முக்கியமா பாயசத்துல வெங்காயம் சேர்க்கலாமான்னு கேட்டீங்க இல்லையா, டெஃபினட்டா நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப நல்லா வந்தது, டேஸ்ட்டும் பிரமாதமா இருந்தது அப்படின்னா டெஃபினட்டா எங்களுக்கு வந்து அந்த ரெசிபியை எழுதி அனுப்புங்க. நான் உங்க பேரை சொல்லி நீட்டா பண்ணி காமிக்கிறேன். எல்லாருமே ட்ரை பண்ணட்டும். வெங்காயம் உடம்பு நல்லதுதான், பிடிச்சவங்க எல்லாம் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணட்டும். இப்ப வந்து நம்ம வெங்காயம் பூண்டு சேர்த்து தான் பீட்ரூட் ரைஸ் பண்ண போறோம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வறுத்துக்க வேண்டியது என்னென்னு பாத்துடலாம். நான் கடாயில ஒரே ஒரு டிராப் எண்ணெய் விட்டுருக்கேன். சின்ன கட்டி பெருங்காயம், காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா, 2 டீஸ்பூன் தனியா, உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன். இது கொஞ்சம் வறுபடட்டும். சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல புளி சேர்த்திருக்கேன், புளி வந்து பிச்சு போட்டுக்கோங்க. இது கூடவே வந்து சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன். இதை வறுத்துக்கலாம். இது வறுபட்டுருச்சு, இது வந்து ஆறட்டும். கடாயில வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கோம், அது நல்லா காஞ்சிருக்கு. பீட்ரூட் வந்து நல்ல பெரிய பீட்ரூட்டை துருவி வச்சிருக்கேன். இஞ்சி ஒரு 1/2 இன்ச்சுக்கு, பூண்டு வந்து ஒரு 3 பல்லு பூண்டு. இதெல்லாம் சேர்த்து இப்ப வதக்கிக்கலாம். அந்த பீட்ரூட்டோட பச்சை வாசனை போக வதக்கிக்கணும். பாருங்க, பீட்ரூட் வதங்கிடுது. இப்போ வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கொத்தமல்லி. அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த சூடே போதும், ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்க, நம்ம தனியா கடலை பருப்புலாம் வறுத்து வச்சிருந்தோமா, நல்லா ஆறி எடுத்து இப்போ அரைச்சி எடுத்துட்டு வரலாம். வறுத்ததை வந்து பொடி பண்ணியாச்சு. இப்போ இது கூடவே என்ன பண்ண போறோம்னா, நம்ம வந்து பீட்ரூட் வதக்கி வச்சிருக்கோம் இல்லையா, இஞ்சி பூண்டு அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ வதக்கினதெல்லாம் அரைச்சாச்சு. கடாயில எண்ணெய் விட்டுருக்கேன், அது நல்லா காஞ்சிருது. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சோம்பு தாளிச்சுக்கலாம். ஒரே ஒரு வெங்காயம் சேர்க்கிறேன். வெங்காயம் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்க வெங்காயம் சேர்த்துட்டா போதும். வெங்காயம் பூண்டு எல்லாமே ஆப்ஷனல், பட் வெங்காயம் பூண்டு பெருங்காயம் எல்லாமே உடம்புக்கு ரொம்பவே நல்லது. வெங்காயம் லைட்டா கலர் மாற வதங்கியாச்சு. இப்போ அரைச்ச விழுதை சேர்த்துடலாம். நம்ம இன்னும் உப்பு சேர்க்கல, அரைச்ச விழுதை சேர்த்துட்டு உப்பு சேர்த்துடலாம். தேவையான உப்பை வந்து இப்போ சேர்த்துடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கட்டும். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சுருள வதங்கி வரணும், தொக்கு மாதிரி வரணும். இப்போ பீட்ரூட் வந்து நல்ல சுருள தொக்கு மாதிரி வதங்கிடுது. நான் வந்து பீட்ரூட் போட்ட உடனே மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். மஞ்சள் பொடி வீடியோவில் வராது, ஸோ மேபி கேப்சர் ஆகலாம்னு நினைக்கிறேன். அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க, போடும்போது மஞ்சள் பொடியும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு எல்லாம் தேவையானதெல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்மளுடைய பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க, இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நல்லா ரெடி ஆகிடுது. ஒரு பாதியை நம்ம எடுத்து வச்சிடலாம். ஏன்னா நம்ம சாதம் வந்து ஒரு சின்ன கப்பில் தான் 1 கப் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் நம்ம போட்டுக்கலாம். போதும். பாருங்க, நம்ம மிச்சம் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, இதை வந்து நீங்க மறுநாள் கூட உபயோகப்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க சப்பாத்தியில வந்து ஸ்டஃப் பண்ணி கூட பண்ணலாம். இல்லைன்னா சப்பாத்தி பண்ணிட்டு நல்லா இதை தடவிட்டு இப்படி சுருட்டி சாப்பிட்டா கூட ரொம்பவே நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ நான் சாதம் வந்து உதுருதுரா ரெடி பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துறேன். நார்மல் சாப்பாட்டு அரிசி, உங்களுக்கு வேணும்னா பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கலாம்.
இதாகவே மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதில் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். எப்பயும் போல் மேலாக நெய் விடும்போது நல்ல வாசனையாக இருக்கும். ஒரே ஒரு ஸ்பூன் நெய், இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி. அவ்வளோதான், நம்மளுடைய பீட்ரூட் ரைஸ் ரெடி. நம்மளுடைய பீட்ரூட் ரைஸ் ரெடி. இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி பீட்ரூட் ரைஸ் ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் முன்னாடி நாளே இந்த மாதிரி தொக்கு மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு கூட நெக்ஸ்ட் டே நீங்கள் சாதம் கலந்து கொடுக்குறதுக்கு ரொம்பவே சௌரியமாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் ஈஸியான ஒரு ரெசிபி, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.